வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ என்னன்னா, கிராமத்தின் ஆப்பதிவேடு நில உடைமை மேம்பாட்டு திட்டம், அதாவது நிலவரி திட்ட ஆப்பதிவேட்டை எப்படி மீட்டுருவாக்கம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம ஆப்பதிவேடு 1985ல கொடுத்தது. அது பாத்தீங்கன்னா அது ஓரளவு நல்ல பேப்பர்ல தான் கொடுத்தாங்க. பட் இப்பன்னா அது 41 வருஷம் மேல ஆகுது. அதனால 84 85ல கொடுத்தது 42 வருஷம் ஆகுது. அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் மாறுபடும். ஆனா 1986க்குள்ள பெரும்பாலான மாவட்டங்கள்ல யூடிஆர் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எப்படியும் 40 வருஷம் மேல இருக்கும் இந்த யூடிஆர் பதிவேடு. அந்த பேப்பர் என்னதான் நல்லாதான் குத்துருந்தாலும் அது ரொம்ப திக்கலாம் இல்லை. அந்த காலத்துல ஏதோ ஒரு பேப்பரு, ஒரு குவாலிட்டியான பேப்பரு. பட் இருந்தாலும் அது தூளா இருக்கும். நிறைய வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பனா வஞ்சிக்கும். அது மேல நிறைய டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. பெரிய நீட்டு செலோ டேப்லாம் போட்டு கூட வச்சிருப்பாங்க சில வில்லேஜ்ல கலெக்டர் ஆபீஸு, ஆர்டிஓ ஆபீஸு, இல்லை தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற அதாவது உட்பிரிவு செய்யப்படாத, அது மாறாத இருக்கிறத போய் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அது அதாவது யூடிஆர் கரெக்ஷன் என்னும் போது அது தேவைன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த நம்ம இருக்கிற தமிழ் நிலத்துல இருக்கிறத ஒரு இப்போ அப்டேட்டடா இருக்கிறத ஒரு யூடிஆர் பதிவேடு மாதிரி ஒரு மீட்டுருவாக்கம் பண்ண போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இதை நீங்க இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிக்கின்னு அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கினீங்கன்னு வச்சுங்க, அதிகபட்சம் 200 பேஜ் ஆகும், 200 ரூபாய் ஆகும். ஒரு பேஜுக்கு ₹1 மாதிரி. அதை எடுத்து வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு அது எங்கன்னா எடுத்துன்னு போகும்போது, ஃபீல்டுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை பத்தி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஃபைல் மேக்ரோ தான். பட் ஆனால் பைனரி ஃபைலாக இருக்குது. ஏன்னா மேக்ரோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு மேக்ரோவை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு கூட அந்த இது தெரியாம அது ஒர்க் ஆகலன்றாங்க. இந்த பைனரியா இருந்தாலும் சில நேரத்தில் மேக்ரோ எனேபிள் பண்ணாதான் ஆகும். நீங்க டவுன்லோட் பண்ணவுடனே அந்த ஃபைலை டவுன்லோட் ஃபோல்டர்ல இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல அன்பிளாக் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் அது ஒர்க் ஆகும். அன்பிளாக் மட்டும் பண்ணாம அதை ஓப்பன் பண்ணவுடனே இங்க எனேபிள் மேக்ரோன்னு வரும் ஒரு ஆப்ஷனு. அதே மாதிரி இல்லைன்னா ஆப்ஷன் வரும், அதுல போய் எனேபிள் பண்ணணும். கொஞ்சம் பழைய விஷன் எக்ஸலா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம மேக்ரோ ஃபைலு. இதுல என்னன்னா ஏரிக் அப்படின்றது தான் நமக்கு நம்ம ஏரிக்க காப்பி பண்ண போறது. ஃபேர் அப்படின்றது நம்ம ஃபேர்ன்ட்டு வர போறது. ஓகேங்களா? இதுல நீங்க ஏரிக்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஃபேர் கிளிக் பண்ணிட்டு ஏரிக் கிளிக் பண்ணீங்கனாலே இங்க ஒரு ஃப்ளோட்டர் பாக்ஸ் வந்துடும். ஏரிக் ஆஸ் யூடிஆர் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு. ஓகேங்களா? இப்போ நீங்க ஏரிக் நான் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அது செலக்ட் ஆல் கொடுக்குறேன், காப்பி கொடுக்குறேன். A1ல வச்சு நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் அதே தான் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஃப்ளோட்டர் என்ன வரல அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ஃபேருக்கு சும்மா ஃபேர் இந்த ஷீட் போயிட்டு திருப்பி ஏரிக்கு வந்தீங்கனாலே வந்துடும். அதாவது இன்கேஸ் நீங்க டைரக்டா ஏரிக்ல இருக்கிறீங்கன்னும் போது ஒரு முறை அப்படி போயிட்டு வந்தீங்கனாலே வந்துடும். ஓகே, இப்போ இத பேஸ்ட் பண்ணிட்டு ஏரிக் ஆஸ் யூடிஆர்ன்ற அந்த மேல ரெட் கிளிக் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வில்லேஜ். 750 மேல சப்டிவிஷனுங்க இருக்குது. அந்தந்த வில்லேஜை பொறுத்து டைம் ஆகும். அது பாருங்க, ரீகன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் யூடிஆர் 7,799 rows ரிட்டன். டைம் டேக்கன் 16 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு 17 நிமிஷத்துலேயே இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ ஃபேர்ல போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பக்காவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர் பிரகாரம் தான். கட்டை எண் 1 தற்போது நில அளவின்படி புல எண் உட்பிரிவு எண்ணு. 2 பழைய நில அளவை எண்ணு. இது ரயத்வாரி அல்லது அரசு 3வது. அப்புறம் இது நஞ்சைனா நஞ்சு, புஞ்சைனா புஞ்சு, மானாவரினா மானா, ரயத்வாரி மனைனா ரய, தரிசுனா தரிசு, தீர்வேற்பட தரிசுனா தீர் அப்படின்னு இருக்கும். நத்தம்னா நத்து, புறம்போக்குனா புறன்னு இருக்கும்.
பாசன ஆதாரமும் அதன் வகுப்பும் அது மாதிரி ஏ கிளாஸ், எஃப் கிளாஸ், பி கிளாஸ்னு மண் வாயினமும் ரகமும் தரமும் ஹெக்டர் ஒன்றுக்கு தீர்வு விகிதம் பரப்பளவு 9வது 10வது தீர்வை 11வது பட்டாயன் மற்றும் பதிவு பெற்ற நில உடைமையாளரின் பெயர் 12 குறிப்புரை இது மாதிரி எல்லாம் பக்காவா வந்துடும். ஓகேங்களா? இதுல நீங்க இந்த வில்லேஜ் பேரை இங்க மாத்தினீங்கன்னா போதும், ஹெட்டர்ல தன்னால மாறிக்கும். அதாவது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும் போது இந்த வில்லேஜ் எதுவும் உங்க இதை வந்து அந்த இதுல அப்படியே டைப் பண்ணிப்பீங்களோ இல்ல தமிழ்நிலத்துல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பீங்களோ அந்த வில்லேஜ் பேரை காப்பி இது பண்ணீங்க பண்ணிட்டு இதை எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஆக்சுவலா இது டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபோல்டர்லயே தான் அந்த லொகேஷன் காட்டும். நீங்க அப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை டெஸ்க்டாப் இல்லை வேற எங்கன்னா கூட டி டிரைவ்ல சில பேர் யூஸ் பண்ணுவாங்க பேக்கப்புக்காக. அது மாதிரினா அந்த இடத்துல நீங்க லொகேஷனை கொடுத்து இது பண்ணிக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். இந்த பப்ளிஷும் வந்து ஒரு அதே 16 செகண்ட் அது மாதிரி தான் ஆகும். ஏன்னா அத்தனை பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனால ஆயிட்டோடனே அதுவே வந்து நீங்க உங்க டிஃபால்ட்டா எந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களோ அதுல ஓப்பன் ஆகும். நான் சுமட்ரா யூஸ் பண்றேன், அதனால எனக்கு சுமட்ரால ஓப்பன் ஆயிடுச்சு. இது பாருங்க, பாலாஜி ஆறுமுகம் பேஜ் நம்பரோட இது 1 2 2வது பேஜ் 3. இதை அப்படியே பிரிண்ட் எடுத்தீங்க, அதாவது பைண்டிங் பண்ணீங்கன்னா பிரிண்ட் எடுத்து பைண்டிங் பண்ணீங்கன்னா போதும். 177 பேஜ்லயே முடிஞ்சிச்சு பாருங்க. 177 பேஜ்லயே கடைசி வரைக்கும் முடிஞ்சிச்சு. இதுல உங்களுக்கு எதனா தேவையில்லாத களம் அது மாதிரி இருக்குதுன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல இது பண்ணிக்கலாம். நான் வந்து சப்டிவிஷன் நம்பரை வந்து கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். ஏன்னா எங்க வில்லேஜ்ல பெரிய பெரிய சப்டிவிஷன் நம்பர்லாம் கூட இருக்கு. அதனால தான் பழைய கூட உட்பிரிவு எண்ணெலாம் கூட சிலது பெருசா இருக்கு. பட் அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு ஓரளவு சின்னதாக தான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி பரப்பு வந்து கொஞ்சம் பெருசா தான் வச்சுக்கிறேன் நான். இந்த பட்டாதார பெயர் அந்த இதுவா வச்சிருக்கேன். குறிப்புரையும் நல்லா இதுவா வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு சர்வே நம்பர் முடியும் போதும் அதனுடைய டோட்டல், அந்த சர்வே நம்பர் ஃபுல் சர்வே நம்பருடைய டோட்டல், அதுக்கான அதாவது ஏரியா டோட்டல், அதுக்கான டாக்ஸ் டோட்டல், விஸ்தீர்ணம் மற்றும் பரப்பு மற்றும் தீர்வனுடைய டோட்டல் அங்கங்க காட்டும். அந்த பெரிய பட்டா நம்பர் ஒரே ஒரு நம்பர் இருக்குதுன்னா அது காட்டாது. ஏன்னா அது ஒன்று தான், ஒரே சர்வே நம்பர் தான் இருக்குதுன்னா. அதுக்கு பல சர்வே நம்பர், அதாவது ஒரே சப்டிவிஷன் நம்பரே இல்லாம ஒரே சர்வே நம்பர் இருக்குதுன்னா, பல சப்டிவிஷன் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கூட்டி கீழே காட்டும். அதை வச்சும் நீங்க வந்து பழைய யூடிஆர் ரெஜிஸ்டர்ல எங்கன்னா அதாவது இப்போ சில சப்டிவிஷன் பண்ணும் போது ஏரியா மாறுது இல்லைங்களா, ஏரியா கரெக்ஷனுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்க இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஸ்குவாரல் பைண்டிங்கோ இல்ல டிரான்ஸ்பரண்ட் புக் பைண்டிங்கோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா யூஸ் ஆகும். உங்களுக்கு எங்க வேணா எடுத்துன்னு போகலாம். இதுதான் நம்ம கிராமத்தின் நிலவரி திட்ட ஆவப்பதிவேடு மீட்டுருவாக்கம். ஓகேங்களா? நீங்க அந்த இதுல என்ன இது மாத்துறீங்களோ இதுல வில்லேஜ் பேரு அது தன்னால வந்து ஹெட்டர்ல மாறிடும். நான் மாத்தாததுனால இதுல அப்படியே பாலாஜி ஆறுமுகம்னு இருக்கு. நீங்க மாத்தினீங்கன்னா அது மாறிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் தான் இது எல்லா டீட்டெயிலோட வரும். செகண்ட் பேஜ்ல இருந்து ஒன்லி அந்த ஹெட்டர் நம்பர் மட்டும்தான் வரும். உங்களுக்கே அது மனப்பாடமா எனக்கு தெரியும், அது பார்த்தாலே என்னன்னு புரியும். அதனால எல்லா பேஜுக்கும் ஹெட்டர் தேவையில்லை, அந்த நம்பர் வரைக்கும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு எதனா சந்தேகம்னா அது என்ன நம்பரோ அதை வந்து பார்த்துட்டு முதல் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 12னா குறிப்புரையா ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது வீடியோ. இந்த வீடியோவும் இந்த ஏர் ரெஜிஸ்டர் மேக்ரோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.